ஹாய் ஆல். இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல அந்த பிளாக் லவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் பத்தி நம்ம பேசியிருந்தோம். இன்ஸ்டால வந்து பார்த்தீங்கன்னா, பொண்ணுகளுக்கெல்லாம் தப்பு தப்பா மெசேஜ் பண்ணியிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அத பத்தி கொஞ்சம் டீப்பாவே வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருக்கணும். பட் நான் சும்மா லைட்டா மேலோட்டமா பேசினதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலா சொல்லணும்னா அவன் பேர் வந்து மௌனி. அவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு கேங் வச்சு அ ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதா இருக்கட்டும், அதாவது ஷார்ட் ஃபிலிமுக்கு பிளான் பண்ணிட்டு இருந்திருக்கான். அ அது இல்லாம அவனுக்கு தனியா ஒரு டீம் இருந்திருக்கு. அந்த டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஒருத்தர் மூலியமா தான் அவனுக்கு அந்த டீமே இருந்திருக்கு. ஸோ அவர டிபெண்ட் பண்ணி தான் இவன் வந்து இருந்திருக்கான்னு சொல்லணும். இந்த நிலைமையில வந்து பார்த்தீங்கன்னா, கீர்த்தி யுவராஜ் இவங்க வராங்க. ஸோ இவங்கள பார்த்தோன்னயும் வந்து இவங்களையும் தன்னோட கேங்க்குள்ள வந்து இழுக்குறான். இழுத்தோனயும் 2 பேரும் ஒரு வீடியோ ஃபர்ஸ்ட்டு போடுறாங்க. போட்டோனே அந்த வீடியோ வந்து ஹிட் ஆகுது. ஹிட் ஆனோனே அவன் சொல்றான், இந்த மாரி நம்ம வீடியோ தான் நம்ம காம்போ தான் நல்லாருக்கு. நம்ம வீடியோ பண்ணலாமா? அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த பொண்ணுக்கும் சரி ஓகேன்னு சொல்லி பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு வந்து அப்பா கிடையாது. மெயினா வந்து அவன நம்புனதுக்கான காரணம் அப்பா இல்ல. அப்பா இல்லாத பொண்ணுங்க மோஸ்ட்டா யாரையும் நம்ப மாட்டாங்க. பட் அப்படி நம்பிட்டாங்க அப்படின்னா, முழுசாவே நம்பிருவாங்க. ஸோ அந்த பொண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஏதோ ஒரு வகையில வந்து அவன நம்பிட்டாங்க. ஆ வீடியோஸ் போடுறாங்க. நல்லா ரீச் ஆகுது. நல்லா வந்து ஓரளவுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் வந்து டெய்லி கமெண்ட்ஸ் வரும். டெய்லி கமெண்ட்ஸ் வரும். அந்த கமெண்ட்ஸ படிக்கும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெகட்டிவா நெறைய விஷயம் வந்திருக்கு. ஸோ, இப்ப எனக்கே நான் வீடியோ போடுறேன். அதில எனக்கு ஒரு 10 நல்ல கமெண்ட் வருது. 10 அ நெகட்டிவ் கமெண்ட் வரத்தான் செய்யுது. ஸோ, நான் அதெல்லாம் வந்து நெகட்டிவ் கமெண்ட் வந்தாலும் நான் பார்த்துட்டு, அதுக்கான பதில் குடுத்துட்டு தான் போயிட்டுருக்கேன். ஆனா வந்து, அந்த பொண்ணு என்ன நெனச்சுட்டாங்கன்னா, சரி இது நார்மலா எல்லாத்துக்குமே வரதா சோசியல் மீடியான்னு இருந்தா நெகட்டிவ்னு ஒண்ணு இருக்க தானே செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுட்டு, அத இக்னோர் பண்ணிட்டு போயிருக்காங்க. பட் அது கன்டினியூவா வர வர அந்த பொண்ணு இருந்துட்டு, அ அத பத்தி ஒரு டைம் யோசிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, அந்த பையன் ஒவ்வொரு டைமும் வந்து நானு கோயம்புத்தூர் போறேன், திருச்சி போறேன்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணுகிட்ட பொய் சொல்லிட்டு, நெறைய பொண்ணுங்கள பார்க்க போயிருக்கான். அது மட்டும் இல்லாம, இன்ஸ்டால நெறைய பொண்ணுங்க வந்து இப்போ ஃபேன்ஸா இருக்காங்க. அந்த பையன புடிச்சிருக்கு அப்டின்னா, போயி மெசேஜ் பண்ணுவாங்க. யாரா இருந்தாலும் இன்ஸ்டா ஐடி குடுத்திருந்தா கீழ மெசேஜ் பண்ணுவாங்க. ஸோ, அந்த பையன் அத யூஸ் பண்ணிட்டு, தனக்கு வந்து பொண்ணுங்க மெசேஜ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு, அத அட்வான்டேஜா எடுத்து, ஆ அ ஷார்ட் ஃபிலிமுக்கு உங்களுக்கு சான்ஸ் தரேன். ஸோ, நீங்களும் வந்து என் டீம்ல ஜாயின் பண்ணிக்கலாம் அப்டிங்கிற மாரியெல்லாம் பேசி, என் கூட வந்து அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாரியெல்லாம் பேசியிருந்தாரு. ஸோ, அதனால தான் வந்து பையன் கடைசியா மாட்டியிருக்காரு. ஆ இந்த விஷயமெல்லாம் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு நாள் மொபைல் எடுத்து பார்த்துருக்காங்க. பார்த்து இந்த மாரி மெசேஜ் எல்லாம் வந்திருக்கு. நெறைய மெசேஜ் வந்தத பார்த்துட்டு அந்த பொண்ணு கேட்டுருக்காங்க. அப்போ ஒவ்வொரு பதில் சொல்லிட்டு வந்திருக்கான். ஒவ்வொரு டைமும் ஏதோ நான் பணம் வாங்கியிருக்கேன். ஒரு சிலர்ட்ட நகைய வச்சு பணமெல்லாம் வாங்கியிருக்கான் தலைவன். ஸோ, அதுக்கு வந்து அந்த பொண்ணு கேட்டப்போ, "இது இந்த நகை யார்கிட்ட இருந்து வாங்குன? என்ன பண்ண?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இது வந்து எனக்கு தெரிஞ்ச அண்ணாக்கு தான் நான் வாங்கி குடுத்தேன். நான் எதுவும் பண்ணல." அப்படிங்கிற மாரி மழுப்பி பேசியிருக்கான். ஸோ, தலைவன் அங்க தான் வந்து லாக் ஆகுறான். லாக் ஆனோனயும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு வந்து சேஃபா வெளிய வந்துட்டாங்க. இப்ப வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு நெறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் அனுப்பிச்சு, இந்த மாரி அந்த பையன் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணுக்கு ஏகப்பட்ட மெசேஜ் வருது. ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இதில பாதிக்கப்பட்டுருக்காங்க. ஸோ நீங்களும் ஏதாச்சும் இன்ஸ்டால நல்லா வீடியோ போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, போய் டெக்ஸ்ட் பண்ணணும்னு சொல்லி, இந்த மாரி கேவலமான ஆட்கள்ட்ட போய் மாட்டிக்காதீங்க. வீடியோ பார்க்குறீங்களா, அந்த வீடியோ பார்க்குறதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா, யாரும் வந்து உங்கள காப்பாத்த போறதெல்லாம் இல்ல. இதான் ரியாலிட்டி. அவங்க ஏர்னிங்ஸ்க்காக வீடியோ போடுறாங்க. இப்ப நானே போடுறேன் அப்டின்னா, நானும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பர்ப்பஸ்க்காக தான் வந்து வீடியோ போடுவேன். இல்ல அப்டின்னா, ஒரு சில விஷயங்கள் தெரியாது. அத தெரியப்படுத்துறதுக்காக வீடியோ போடுவேன். எல்லாருமே மோஸ்ட்டா அந்த மாரி தான். ஆ பட் நீங்க போயிட்டு அவங்கள்ட்ட பேசணும், அத பண்ணணும், இத பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, அவங்க உங்கள வச்சு ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, பிரெயின் வாஷ் பண்ணி என்ன பண்ணணுமோ அத பண்ணிட்டு போயிருவாங்க. ஸோ இத வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, மறக்காம எம்ஆர் வேணு சேனல வந்து பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க் யூ ஆல்.